இப்போ கூடிய நியூ மாடல் ஒர்க் சாரியில் ப்ளவுஸோட கைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்னாடி மயில் மாதிரி இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணி தான் ஒட்டு கொடுக்குற மாதிரி, ஏன்னா ஒன் சைடு தான் கொடுக்குறாங்க இப்போலாம். அதனால் வேண்டாம் அப்படின்றவங்க கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். இவங்க பேக் சைடில் வைக்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் பேக் சைடில் வச்சேன். இப்போ கை பிளைன் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரியான தனியாக விற்பாங்க, இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி. நீங்கள் இது வாங்கி உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ஸ்லீவில் கரெக்டாக சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணி அதில் இந்த க்ளூ போட்டு ஒட்டி நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லேஸ் ஒர்க்கே இருக்குது அந்த மாதிரி இதில் ஸ்டோன் இதில், அந்த மாதிரி இது கூட நீங்கள் இதில் வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். அதே போல் பேக் சைடு இந்த டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட் மிஷினில் தைக்கும் போது அந்த கல் உடஞ்சிரும். அதே போல் நீங்கள் அதை எப்படி தான் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே நாளைக்கு அவங்க பிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட அது அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பின்பக்கம் நீங்கள் கையிலேயே ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஹெம்மிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேணும்னா அவங்க பிரிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். மெயின் டாட் பிடிச்சா மட்டும்தான் ஷேப் கிடைக்கும், அதுக்காக ஒரு ஐடியாக்காக தான்.